அழகான வீடு, அதை சுற்றி தோட்டம், சிறிது தூரத்துல வயக்காடுன்னு இயற்கையான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க பாக்கியம். பாக்கியத்துடைய மகன் ராகுல், மருமக நித்யா. ராகுலுக்கு திருமணம் முடிஞ்சு மருமக நித்யா வந்ததிலிருந்து வீட்டுல அடிக்கடி சண்டையும் பிரச்சனையுமா வந்து கொண்டே இருந்தது. அத்தை, இன்னைக்கு மாட்டுக்காரன் வரல, மாடுகளை குளிப்பாட்டிடுங்க. அப்படியே மாட்டு கொட்டாயையும் கிளீன் பண்ணி வச்சிடுங்க. முடிஞ்சா சமையலை பண்ணி வச்சிடுங்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டனே, வீட்டையும் கிளீன் பண்ணி சுத்தமா மாப்பு போட்டு வச்சிடுங்க. மருமக நித்யா மாமியார் கிட்ட வேலை சொல்லிக்கிட்டே இருந்தா. என்ன நித்யா இவ்வளவு வேலை சொல்ற? அவங்க எப்படி செய்வாங்க? அவங்க வயசானவங்க. அம்மா பாக்கியத்துக்காக சப்போர்ட்டா பேசினா ராகுல். ஏங்க, இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. மாட்டுக்காரன் 2 நாளா லீவு, அதனால தான் வேலை சொன்னேன். என்னமோ உங்க அம்மாவை நான் கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. பதிலுக்கு நித்யா சொல்ல, எனக்காக நீங்க 2 பேரும் ஏப்பா சண்டை போட்டுக்கிறீங்க? 2 நாள் தானப்பா, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் சமாதானமா பேசினாங்க. அத்தை, உங்க பிள்ளைய தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறீங்களா அப்படின்னு கோவமா சொல்லிவிட்டு அங்கிருந்து போனான். பாக்கியம் மாடுகள் எல்லாத்தையும் குளிப்பாட்டிட்டு மாட்டு கொட்டாயெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையும் முடிச்சு வச்சுட்டு, அப்பாடா ரொம்ப பசிக்குது, சாப்பிடலான்னு உட்கார்ந்தாங்க. அப்போ போன் மணி அடிச்சுது. சாப்பிடாமலேயே எழுந்து போன் அட்டன் பண்ண போனாங்க. அத்தை, என்ன பண்றீங்க? அவசரமா ஒரு விஷயம் அப்படின்னு நித்யா சொல்ல, என்னம்மா, என்ன விஷயம்? இப்பதான் நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்தேன். அத்தை, இன்னைக்கு நம்ம நிலத்துல அறுவடை நடக்குது. ராகுலுக்கு அவசர வேலையாம், கடையை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னாரு. நீங்க உடனே வயக்காட்டு பக்கத்துல இருக்கிற நம்ம குடோனுக்கு போய் அங்க இருக்கிற நெல்லு மூட்டைகள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து வண்டி ஏத்தி விட்டுடுங்க. மீண்டும் ஒரு பெரிய வேலைய சொன்னா மருமக நித்யா. வெயில்ல நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போனாங்க பாக்கியம். வழியில மாட்டுக்காரனை பார்த்தாங்க. யாப்பா, லீவு போட்டா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேயா என்ன? வேலையெல்லாம் சேர்த்து இந்த வயசான காலத்துல நான் தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழுத்து போய் சொன்னாங்க பாக்கியம். நான் லீவு போடலம்மா, உங்க மருமக தான் நீங்களே எல்லா வேலையும் செய்திடுவீங்கன்னு என்ன வேலைய விட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லவே அதை கேட்ட பாக்கியத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப வருத்தத்தோட வயக்காட்டுக்கு நடந்து போனாங்க. அங்க இருந்த குடோன்ல மூட்டைகள் எல்லாம் கணக்கு பார்த்துட்டு மாட்டு வண்டியில ஆட்கள் மூலியமா எல்லா மூட்டைகளையும் ஏத்தி விட்டுட்டு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு ரொம்ப சோர்வா வந்தாங்க. அத்தை, வந்துட்டீங்களா? வெயில்ல தோட்டத்துல இருக்கிற பூவெல்லாம் வாடி போச்சு, அதுக்கு போய் தண்ணி ஊத்திடுங்க அப்படின்னு சொல்லவே, கால் ரொம்ப வலிக்குதுமா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிட்டு செடிக்கு போய் தண்ணிய ஊத்துறேன் ரொம்ப முடியாம சொன்னாங்க பாக்கியம். அத்தை, இப்பவே சாயந்தரம் ஆயிடுச்சு, இனி இருட்டிடும். தோட்டத்துக்கு தண்ணி போட எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? போங்க, போய் தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துங்க ரொம்ப அதிகாரமா சொன்னா நித்யா. மறுநாள் நித்யா தன் தோழியிடம் பேசிக்கொண்டு இருந்தா. அப்போ மாமியார் பாக்கியம் வீட்ல உள்ள எல்லா வேலைகளையும் ஒத்தையாளாகவே செய்து கொண்டு இருந்தாங்க. நித்யா, பரவாயில்லையே, உன் மாமியார நல்லா வேலை வாங்குற. அவங்க வீட்ல சும்மா தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இந்த வேலை கூட செய்யலைனா எப்படி? நித்யா, நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற. மாமியார விடாம வேலை வாங்கிட்டு இருக்க. அவங்க வயசானவங்கடி, பாவம் அப்படின்னு நித்யாவுடைய ஃப்ரெண்டு சொல்ல, ஆரம்பத்துல இப்படித்தான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்டி, இல்லைன்னு வச்சுக்கோ அவங்க நமக்கே ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுடி. நித்யா பேசி கொண்டிருந்தத வெளியே இருந்து கேட்டு கொண்டிருந்தாங்க மாமியார் பாக்கியம். பாக்கியத்துக்கு கோபம் வந்தது. என்னமா பேசுற? இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு உனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ என்னடானா என்ன பத்தி உன் ஃப்ரெண்டு கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க
அப்படின்னு பாகியம் ரொம்ப கோபமா பேச, அத்தை, நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க ஏன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. இப்படி 2 பேரும் பேசி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நித்யா, என்னாச்சு? அழுதுகிட்டு இருக்க? இந்த வீட்ல எனக்கு பேசக்கூட உரிமை இல்லையா? என் ஃப்ரெண்டு கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க அம்மா அறக்குறைய கேட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நித்யா, நான் என்னமா தப்பா சொன்ன உன்ன? ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இப்படி பெருசு பண்ணுறையே அப்படின்னு மாமியார் நிதானமாக சொல்ல, ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எல்லோரும் என்னையவே குறை சொல்லுங்க அப்படின்னு அழுது புலம்பினா நித்யா. இப்படியே மாமியார் பாகியத்துக்கும் மருமக நித்யாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். நித்யா செய்யும் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகவே போச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியாம பாகியம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போய் நீங்க வெளியே படுங்க, அப்பதான் காலையில நேரமா எழுந்திருச்சு வயக்காட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாம் பார்க்க முடியும் நித்யா சொல்லவே, எம்மாடே நித்யா, வயக்காட்டு வேலைய பார்க்கத்தான் நம்ம ஆளு வச்சிருக்கிறோமே, எப்படி எதுக்குமா நாம் போகணும்? எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்கல்லம்மா. அத்தை, வேலையாட்களுக்கெல்லாம் சம்பளம் பத்தலையா? என்கிட்டயே ரொம்ப அதிகாரமா பேசினாங்க. சும்மா விடுவனா? எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு நித்யா வழக்கம் போல மாமியாரை கொடுமை செய்ய ஒரு திட்டம் போட்டா. நித்யாவிடம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னுட்டு வெளியே போய் படுத்தாங்க மாமியார் பாகியம். அன்னைக்கு நைட்டு இடியும் மின்னலுமா இருந்தது. மழை பெய்ய ஆரம்பிச்சது. அம்மாடி நித்யா, நித்யா, கதவை திறமா, வெளியில குளிரு தாங்க முடியலமா அப்படின்னு பாகியம் கதவை தட்ட திறக்கவே இல்லை. மழை வரும்னு தெரிஞ்சுதானே உங்களை வெளியே போய் படுக்க சொன்னேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லி சிரித்து கொண்டா நித்யா. நைட்டு முழுவதும் மழையிலேயே இருந்தனால மறுநாள் பாக்கியத்துக்கு ரொம்ப காய்ச்சல். எந்திரிக்க முடியாம படுக்க படுக்கையா இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுல இருக்கிற மாமி வந்தாங்க. பாகியக்கா, பாகியோக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி காலையிலேயே படுத்துட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லை மாமி, ஒரே காய்ச்சலா இருக்கு, எந்திரிக்க கூட முடியல. வீட்டு வேலையெல்லாம் எப்படித்தான் செய்வேன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பேசினாங்க பாகியம். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் பாகியாக்கா, நான் போய் உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன். அதை சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஆமாக்கா, உங்க மருமக நித்யா எங்க? அவ வெளியே போயிருக்கா மாமி. மாமி பாகியத்தை நல்லா கவனிச்சு கொண்டாங்க. அப்போ ராகுல் போன் பண்ணனா. அம்மா, ஒரு ஆர்டர் விஷயமா நான் வெளியூர் வந்துட்டேம்மா. காலையில நான் வந்து பார்த்தேன், நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் நான் உங்களை எழுப்பல. நான் வர கொஞ்ச நாள் ஆகும், அத சொல்லத்தாமா கால் பண்ணுனேன். சரிப்பா ராகுல், பரவாயில்ல, பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன பாகியம் அவங்களுடைய உடல்நிலைய பத்தி எதுவுமே சொல்லாம போனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நித்யா வீட்டுக்கு வரும் வழியில பக்கத்து வீட்டு மாமிய பார்த்தா. ஏமா நித்யா, நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. உன் மாமியார இப்படி மாடு மாதிரி வேலை வாங்குறியே. நீ பாட்டுக்கு கிளம்பி வெளியே போயிட்ட. உன் மாமியாருக்கு காய்ச்சல். நான் தான் கஞ்சி காய்ச்சி கொடுத்து மருந்தை எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். நீ கொஞ்சம் அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்க கூடாதா? உன் அம்மாவா இருந்தா இப்படித்தான் பண்ணுவியா அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க அந்த மாமி. நித்யா மனசுக்குள்ளேயே நினைச்சா, இந்த அத்தனால என் பேரே கெட்டு போகுது. காய்ச்சல்னா மாத்திரை போட்டா சரியாகாதா என்ன? அதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இவங்கள ஒரு வழி பண்றேன். மாமியார் மேல இருந்த கோவம் இன்னும் அதிகமானது நித்யாவுக்கு. நித்யா வீட்டுக்குள்ள வந்தான். அத்தை, நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ராகுல் தான் ஊர்ல இல்லையே. நீங்க இங்க தனியா இருக்க வேண்டாம் அத்தை. நான் உங்களை ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்திடுறேன். கொஞ்ச நாள் அங்க இருங்க. ராகுல் வந்ததுக்கு அப்புறம் நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும் பாகியம் எதுவுமே பேசல. மறுநாள் நித்யா அவங்க அத்தைய ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்திட்டு இவ அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனான்.
அம்மா நல்லா இருக்கியா? என்னம்மா இது, ரொம்ப மெலிஞ்சு போய் கிடக்குற, சாப்பிட்றையா இல்லையா? என்னத்த சொல்ற நித்யா, உன் அண்ணி இருக்காளே என்னை படுத்தி எடுக்கிறா. ஒரு வேலையை முடிஞ்ச உடனேயே இன்னொரு வேலையும் கொடுக்கறா. இந்த வயசான காலத்துல என்னால குமியவும் முடியல, நிமிரவும் முடியல. இவ கொடுக்கற வேலையை செஞ்சனா சீக்கிரம் போய் சேர்ந்துருவான் போல அப்படின்னு நித்யாவுடைய அம்மா புலம்புனாங்க. என்னம்மா சொல்ற, அண்ணியா இப்படி பண்றாங்க? நீங்க அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. நீ வேறம்மா, உன் அண்ணெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை. உன் அண்ணி பேச்ச மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி என்ன நடத்துறாங்க. என்ன செஞ்சாலும் ஏதாவது குறை சொல்லிட்டு தான் இருக்கா அப்படின்னு நித்யாவுடைய அம்மா மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொன்னாங்க. சில நாட்கள் அம்மா வீட்லயே இருந்து அங்க நடக்கிறது எல்லாம் பார்த்து கொண்டிருந்தா நித்யா. அவங்க அம்மா படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து நித்யாவுடைய மனசுல முள்ளா குத்துச்சு. என்ன நித்யா, சொல்லு, நீ எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா வீட்லயே சொல்லியிருக்க வேண்டியது தானே. அண்ணி, அம்மாவை ரொம்ப சங்கடப்படுத்துற மாதிரி பண்றீங்க. வயசான காலத்துல இவ்வளவு வேலை சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? ஏதாவது பேசுனா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக கூடாதா? அந்த அட்வைஸ் எனக்கு மட்டும்தானா நித்யா? ஏன் உனக்கு இல்லையா? நீ உன் மாமியார் கிட்ட எப்படி நடக்கிற அப்படின்னு அண்ணி தேவி சொல்ல, அதை கேட்ட நித்யா, என்ன சொல்றீங்க அண்ணி? எல்லாம் புரிஞ்சுட்டு பேசுங்க. ஏன் மாமியார் கிட்ட நான் நல்லா தான் நடக்கிறேன். ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாத நித்யா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உன் மாமியாரை படுத்துற கொடுமைக்கு அளவே இல்லாம போச்சு. இப்போ அவங்க ஹோம்ல சேர்த்திட்டு தான் நீ இங்க வந்திருக்க. உங்க அம்மாவை நான் குறை சொல்றேன்னுட்டு நீ எனக்கு புத்தி சொல்ல வந்த. நீ பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் சரியா? அண்ணி தேவி கேக்குற கேள்வியெல்லாம் நித்யாவை உறுத்துச்சு. அண்ணி, உங்களுக்கு எப்படி தெரியும்? நித்யா, எங்க ஆபீஸ்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் இன்ஸ்பெக்ஷனுக்கு முதியோர் இல்லத்துக்கு அனுப்புவாங்க. அப்பதான் உங்க மாமியார அந்த ஹோம்ல பார்த்தேன். விசாரிச்ச போது எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. எனக்கு உங்க அம்மாவுக்கு இருக்கிறது வெறும் வாய்ச்சண்டை தான். நாளைக்கே நாங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுவோம். ஆனா நீ செய்யற கொடுமை எல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நித்யாவுடைய அண்ணி தேவி சொன்னதும் அவளுக்கு உறுத்துச்சு. தவறு தன்னிடம்தான் இருக்குது என்பதை உணர்ந்தா நித்யா. உடனே ஹோமுக்கு போய் அவங்க அத்தைய பார்த்தா. யாமா நித்யா, இப்பதான் வந்தியா? அம்மாவுக்கு உடம்பு சோகம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்ப பரவாயில்லையா அப்படின்னு மாமியார் நலம் விசாரிக்க நித்யாவுக்கு அழுக வந்துச்சு. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பேன். ஆனா நீங்க அப்ப கூட அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்கிட்ட அன்பா பேசுறீங்க. மனம் உருகி பேசினா நித்யா. நித்யா, நம்ம மனசுல மாமியார் இப்படித்தான் இருக்கணும், மருமக இப்படித்தான் இருக்கணும்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் இருக்கும். அது நடக்கலைன்னா இப்படித்தான் பிரச்சனையா மாறி வரும். நீ என்ன உன் அம்மாவா நினைச்சு பாரு. அப்ப நான் செய்யறது எதுவுமே குறையா தெரியாது. நானும் உன்னை மகளாத்தாமா நினைக்கிறேன். நீ பேசுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. புத்திமதி சொல்லவும் புரிந்து கொண்டா நித்யா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. அந்த நேரம் பார்த்து ராகுல் வீட்டுக்கு வரவும் நித்யாவும் அவங்க அம்மாவும் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்த உடனே ராகுலுக்கு சந்தோஷம் தாங்கல. நாம மற்றவங்களுக்கு தீங்கு செய்தா அது நமக்கே திரும்பி வரும். அதே மாதிரிதான் ஒரு நல்லது செய்தா அது டபுளா திரும்பி நமக்கே வரும். ஒரு ஊர்ல பொன்னுசாமின்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். ஏழை விவசாயியாக இருந்தாலும் விவசாயத்தை உயிராக நினைத்து நேசித்து வந்தான். அவனுடைய கடின உழைப்பால் நெற்பயிர்கள் பயிரிடத் தொடங்கின. பயிர்களும் நன்றாக வளர்ந்து நெல்மணிகளாக அறுவடை செய்து மூட்டைகளாக வைத்திருந்தான். ஒரு நாள் பொன்னுசாமி தன் நண்பன் ரங்காவை சந்திக்க சென்றான். ரங்கா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு.
வா பொன்னுசாமி, நான் நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? நான் அவசர வேலையா ஊருக்கு கிளம்புறேன். இரவுல பாதுகாப்பு இல்லாதனால என்னோட நெல் மூட்டைகளை யாராவது திருடிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால உன் இடத்துல என் நெல் மூட்டைகளை வச்சுக்கோ, நான் திரும்பி வந்து வாங்கிக்கிறேன். அதை கேட்ட ரங்கா, அதனால என்ன பொன்னுசாமி, நீ கொண்டு வந்து தாராளமா வை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பொன்னுசாமி நெல் மூட்டைகள் எல்லாத்தையும் ரங்காவுடைய இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாரு. நெல் மூட்டைகளை பார்த்த ரங்காவுக்கு மனதுல ஆசை தூண்டியது. ஏழையாக இருந்து என்னிடம் உதவி கேட்ட பொன்னுசாமி இன்னைக்கு பணம் காசோட தெளிப்பா இருக்கான் என்று பொறாமைப்பட்டான் ரங்கா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஊருக்கு சென்ற பொன்னுசாமி தன் வேலைகளை முடித்து கொண்டு ஊருக்கு வந்தார். வந்ததுமே தன் நண்பன் ரங்காவை பார்க்க சென்றார். ரங்கா, எப்படி இருக்க? நான் இப்பதான் ஊருக்கு வந்தேன். உங்ககிட்ட கொடுத்த நெல் மூட்டைகளை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டார் பொன்னுசாமி. அதை கேட்ட ரங்கா, நெல் மூட்டையா? அதை ஏன் கேட்குற பொன்னுசாமி? உன் நெல் மூட்டையெல்லாம் எலி தின்னே போடுச்சு. என்னது, அத்தனை மூட்டை நெல்லையும் எலி தின்னுதான்? அதை கேட்ட பொன்னுசாமிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஆமா பொன்னுசாமி, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல. உங்ககிட்ட எப்படி சொல்ல போறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் அவ்வளவு பாதுகாப்பாக தான் வச்சிருந்தேன். ஆனா எப்படியோ எலி வந்து எல்லா நெல் மூட்டைகளும் தின்னு போடுச்சு. ரொம்ப பரிதாபமா ரங்கா சொன்னான். அதை கேட்ட பொன்னுசாமி ரொம்ப கவலையோட போனாரு. நெல் மூட்டை வச்சிருந்த இடத்த பார்க்க போனாரு. எலி தின்னிருந்தால் நெல்மணிகள் அங்கங்க சிதறி போயிருக்குமே, அப்படி எதுவும் தெரியலையே. தன் நண்பன் ரங்கா மேல பொன்னுசாமிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துச்சு. இதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேணும்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில மீண்டும் பொன்னுசாமி 2 மூட்டை நெல்மணிகளை கொண்டு வந்தாரு. ரங்கா, நான் அவசர வேலையா ஊருக்கு போறேன். இந்த 2 மூட்டை நெல்கையும் நீ வச்சிடு, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னுசாமி அந்த மூட்டைகளை அங்க வச்சுட்டு கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் ரங்கா தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சான். பொன்னுசாமி போன உடனேயே ரங்கா அந்த 2 மூட்டைகளையும் விலை பேசி ஒரு வியாபாரிக்கு வித்துட்டான். அத மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தாரு பொன்னுசாமி. சிறிது நேரம் கழித்து அந்த வியாபாரி கோவமா ரங்காவிடம் வந்தான். ரங்கா, நெல் மூட்டைன்னு சொல்லிட்டு உண்மை மூட்டைய கொடுத்து என்னை ஏமாத்த பாக்கறியா? அப்படின்னு அந்த வியாபாரி கோவமா கத்துனான். இல்லையே, அது நெல் மூட்டை தான். என் நண்பன் பொன்னுசாமி வயலில் விளைஞ்ச நெல் மூட்டைகள். போன முறை உங்கிட்ட தானே விற்றேன், நீயும் பணம் கொடுத்த. இந்த முறை மட்டும் எப்படி அது உண்மை மூட்டையா மாறி போச்சு? அப்படின்னு ஆவேசமா கேட்டுக்கொண்டிருந்தான் ரங்கா. இதையெல்லாம் மறைந்து பார்த்து கொண்டிருந்த பொன்னுசாமி வெளியே வந்தார். பொன்னுசாமிய பார்த்த ரங்கா பயந்து போய் என்ன பண்றதுன்னே தெரியாம தலை குனிஞ்சு நின்னான். அதுக்கப்புறம் பொன்னுசாமி ரங்காவை பார்த்து, ரங்கா, நீ என் நண்பன் என்பதால் தான் உன்னை நம்பி என்னுடைய நெல் மூட்டைகளை கொடுத்துட்டு போன. ஆனா நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. அதை நீ உணர்ந்து மனம் திருந்தி வருவேன் நினைச்சேன். ஆனா நீ மறுபடியும் அதே தவறு தான் பண்ணுன. அதனால்தான் இந்த முறை நெல் மூட்டைக்கு பதிலாக உம்மி மூட்டையை வச்சு உன்னை சோதிச்சு பார்த்தேன். உம்மி மூட்டைகளை கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நீ அதை அரிசி மூட்டையா நினைச்சு அந்த வியாபாரிக்கு விலை பேசிட்டு இருந்த. நான் மறைந்து நின்று இதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ எனக்கு ஒரு தீங்கு செய்த, அதே தீங்கு உனக்கு திரும்பி வந்தது. இப்ப புரியுதா? வலியும் வேதனையும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். யாரோட பொருளையும் அபகரித்து நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொன்னார் பொன்னுசாமி. அதை கேட்ட ரங்கா மனம் உருகி பொன்னுசாமியிடம் மன்னிப்பு கேட்டான். என்ன மன்னிச்சுடு பொன்னுசாமி, நீ உழைச்சு முன்னுக்கு வந்த. அந்த பொறாம தாங்காம பேராசையால இப்படி பண்ணிட்டேன். என் தவற நான் உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் ரங்கா நேர்மையான மனிதனாக மாறினான். ரங்காக்கு பொன்னுசாமி விவசாய நுணுக்கங்களை சொல்லி தந்தான். அதுக்கப்புறம் இருவரும் விவசாயம் செய்து அதிக விளைச்சலை பெற்று பெரிய பணக்காரராக மாறினார்கள். அந்த ஊரிலேயே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.
ஒருவரை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்து நீண்ட நாள் வாழ முடியாது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதற்கான தண்டனை எதிர்பாராத நேரத்துல நமக்கே வரும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.